ஆங்கில நாளிதழ் ஒன்றில் வந்து ஒரு செய்தி இருக்குது. 2016 மூன்றாவது சக்தியாக இளைஞர்கள் உருவாவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இருக்குது. திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் மாற்றாக இளைஞர்கள் வந்து ஒரு பெரிய அணியாக உருவாவார்கள் அப்படின்னு அந்த ஒப்பீனியன் போல்களின் அடிப்படையில் அந்த செய்தி வந்து விவரிச்சுக்கிட்டே போகுது. அந்த மாதிரி சொல்றதுக்கு ஏதேனும் முகாந்திரம் இருக்குதா இங்க? அப்படி நான் இதை பார்க்கல. அதாவது இளைஞர்கள் ஒரு கணிசமான வாக்காளர்களாக புதிய வாக்காளர்கள் வந்திருக்கிறாங்கங்கிறது உண்மை. ஆனால் வந்து இப்போ திமுகவிலையும் இளைஞர்கள் இருக்க தான் செய்கிறாங்க, அதிமுகவிலையும் இளைஞர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு மாற்று சக்தின்னு சொன்னால் ஏதோ இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு புது கட்சி ஆரம்பிப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை அது. அப்புறம் இளைஞர்கள் எல்லாமே திமுக அதிமுகவுக்கு எதிராக இருக்காங்கங்கிறதும் ஒரு மாயை. அது அப்படி இல்லை. நான் வந்து இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் பார்க்க திமுகவில் ரொம்ப அந்த 18 25 வயதானவங்க ஒரு பெரிய அளவில் வந்து அவங்க பணியாற்றுறதை நான் பார்க்குறேன். ஸோ அப்படி வந்து பார்க்க முடியாது. ஆனால் இளைஞர்களுடைய எண்ணத்தையும் அவங்களுடைய விருப்பம் என்னங்கிறதையும் அரசியல் கட்சிகள், பெரிய அரசியல் கட்சிகள் கவனத்தில் இனிமேல் கணக்கில் எடுத்துக்கணும். பழைய மாதிரியான அரசியலை இனிமேல் செய்ய முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிர்பந்தத்தை இந்த இளைஞர் சக்தி ஏற்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இளைஞர்களுடைய கருத்தை தெரிஞ்சுக்கணும். பழைய மாதிரியான அரசியலை வந்து இனிமேல் தொடர்ந்து அரசியல் கட்சிகள் செய்ய முடியாதுன்னு ரவிக்குமார் சொல்றாருல, அதுலேயே எனக்கு சந்தேகங்கள், அந்த மெசேஜ் அந்த செய்திகள், அதில் சந்தேகம் வருது. இப்போ வயதானவர்கள் வந்து தீவிரமான அரசியல் சார்போட இருக்காங்க, இளைஞர்களுக்கு அந்த மாதிரி சார்பு இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் இந்த செய்தி சொல்லுது. அப்போ அரசியல் சார்போ அரசியல் புரிதலோ இல்லாத இளைஞர்கள்ட்ட இருந்தும் கருத்து கேட்டு நீங்க பழைய மாதிரி முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்றதை எப்படி பார்க்கறது? இல்லை, அரசியல் சார்பு இல்லாத புதுசாக ஒரு இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மாற்றத்தை நிச்சயம் விரும்புகிறாங்க. அது எங்கே கிடைக்கும்னு பார்த்தா, ரவி சொன்ன மாதிரி திமுக கூட நம்பலாம், அதிமுக கூட நம்பலாம், எதையும் நம்பலாம். ஆனால் வேறு மாதிரி தான் இனிமேல் அணுகியாகணும் அரசியலுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குல்ல. அதை தான் நாங்கள் ஆம் ஆத்மியில் ஏற்படுத்தியிருக்கோம். ஆம் ஆத்மியுடைய வருகைக்கு பிறகு ஏற்பட்டிருக்க மாற்றம்ங்கிறது என்ன, எல்லா அரசியல் கட்சியுடைய பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸுமே மாறியாக வேண்டிய கட்டாயத்தை அது ஏற்படுத்தியிருக்கு. அது இளைஞர்களை சார்ந்து தான் மேஜராக ஏற்படுத்தியிருக்கு. பார்த்தீங்கன்னா இளைஞர்களை சார்ந்து வருது. கையில தொடைப்பத்தை எடுத்துட்டா தூசி தானாக போயிடுங்க, போலி நம்பிக்கை போகாது. அந்த எஜுகேஷன் ப்ராசஸ் ஒன்று நடக்க வேண்டியிருக்கு, விழிப்புணர்வு நடக்க வேண்டியிருக்கு. இளைஞர்களையும் நம்ம இன்னொன்னையும் பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் ஒரு ஹோமோஜீனியஸான ஒரு அமைப்பு இல்லை. இளைஞர்களில் வந்து வெவ்வேறு படிப்பறிவு உள்ளவர்கள் இருக்காங்க, படிப்பே கிடைக்காத வாழ்க்கையில் இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்க, மிக அதிக படிப்பு வாய்ப்புகள் பெற்ற இளைஞர்கள் இருக்காங்க, வெவ்வேறு வாழ்க்கை தரத்தில் இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்க. இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டும் வெவ்வேறு விதமான நாட்டங்கள் இருப்பாங்க. அப்போ இவர்கள் மத்தியில் 2 ஏரியாவில் வேலை செய்ய வேண்டியிருக்கு. இவங்க ஃப்யூச்சருக்கு என்ன தேவைங்கிறத பற்றி தேர்ந்தெடுக்கிற பக்குவம், அறிவு அவங்களுக்கு கிடைக்க வேண்டியிருக்கு. 2வது, அரசியலுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. அது காங்கிரஸ் வரலாறாகட்டும், பொது உடைமை இயக்க வரலாறாகட்டும், திராவிட இயக்க வரலாறாகட்டும், தலித் இயக்க வரலாறாகட்டும், பெண்ணுரிமை இயக்க வரலாறாகட்டும், இந்த வரலாறுலாம் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் எல்லாருக்கும் இருக்குது. இன்றைக்கி முதியவர்களை பற்றி பேசும்போது என்ன, அவங்க இந்த வரலாறுலாம் பெருவாரியாக தெரிஞ்சவங்கன்றத வித்தியாசம். இவங்களுக்கு அது தெரியாதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பிட்டது என்னென்னா, இதுவரை அரசியல் கட்சியுடைய தேர்தல் அறிக்கைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க எந்த செக்ஷனை வந்து டார்கெட் பண்ணி தன்னுடைய வாக்குறுதிகளை கொடுக்குறாங்கன்னு. அப்போ இந்த இலவசங்கள் அல்லது விலையில்லா பொருட்கள், இது மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகள் வந்து படிப்பறிவு இல்லாத கிராமப்புற மக்களை ஒரு மந்தைகளாக உருவகித்து கொடுக்கப்படுகிற வாக்குறுதிகளாக இருக்குது. ஆனால் இந்த இளைஞர்கள்னு வரும்போது உங்களுக்கு டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸை வந்து முன்வைக்க வேண்டிய வளர்ச்சி, இது மாதிரியான விஷயங்களை வந்து இன்றைக்கி நிர்பந்தம் பண்ணியிருக்கு. இப்போ ஆம் ஆத்மியாக இருக்கட்டும் அல்லது புதிதாக வருகிற யாராக இருந்தாலும் அது மாதிரியான வளர்ச்சி அப்படின்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய அரசியலை காலங்காலமாக எல்லா அரசியல் கட்சிகளும் நடைமுறைப்படுத்தி தான் இருந்திருக்குது. நடைமுறைப்படுத்திட்டாங்க, வெளியில சொல்றாங்க, கோஷமா பயன்படுத்துறாங்க. வறுமையை ஒழிக்கணும்னு வந்து காந்தி காலத்துல சொல்லியாங்க. காந்தி காலத்தையும் தான் வறுமையை ஒழிக்கணும்னு பேசிட்டு இருந்தாங்க. காந்தியும் தான் வறுமையை ஒழிக்கணும். வறுமைங்கிறது எப்போ ஒழிக்கணும்ன்ற விஷயம், ஸ்பெசிஃபிக்கான ப்ரோக்ராம் நம்ம வந்து போக வேண்டியிருக்கு. நீங்கள் வளர்ச்சினா மட்டும் 19 சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு என்னுடைய திருவள்ளூர் தொகுதியை நான் போனதுமே நான் அதை ஸ்டடி பண்ண பார்க்கும்போது அங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ் எதிர்கொள்கிற 2 மேஜரான பிரச்சனை. ஒன்று மின்வெட்டு, 2வது ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்கில்டு லேபர்ன்றத பார்த்தேன்னா. அப்போ ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்கில்டு லேபருங்கிறத வந்து இது சைனாவையும் இந்தியாவையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவில் வெறும் ஸ்கில்டு லேபரை மட்டும்தான் வந்து உள்ளார அப்சர்வ் பண்ணுது இண்டஸ்ட்ரியலைசேஷன். இங்கே இருக்கிற இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது வெறும் திறன் பெற்ற தொழிலாளர்கள் மட்டுமே, அன்ஸ்கில்டு செமிஸ்கில்டு லேபரை வந்து வெளியில் தள்ளுது. ஆனால் சைனாவில் அப்படி கிடையாது. அப்போ இந்த கேப், ஒரு பக்கம் வேலையில்லாத இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கான இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் growth. இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான இனிஷியேட்டிவ்ஸை எடுக்க வேண்டியிருக்கு. இதை எந்த கட்சிகளும் இது வரைக்கும் பேசல. ஸ்கில் டெவலப்மெண்ட் பேசும்போது ரவி சொல்றல, நான் திரும்ப மதுவை பற்றி பேசும்போதெல்லாம் ஒழுக்க பிரச்சனையாகவே பேசல. மது வந்து பெரிய அளவில் நம்முடைய அன்ஸ்கில்டு செமிஸ்கில்டு யூத் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அவங்கள ஸ்கில்டாக கன்வெர்ட் ஆக விடாமல் தடுக்கிற ஃபேக்டர்ஸில் மது ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக இருக்குது.
இதெல்லாம் மதுவை நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் வளர்ச்சியோடு லிங்க் பண்ணி தான் மது பிரச்சனையும் பார்க்கணும். அதோட லிங்க் பண்ணாமல் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிக்கலாக இருக்குது. இப்படி பல ஆதாரமான பிரச்சனைகள் இருக்குது. இதில் கவனம் செலுத்தாமல் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு இளைஞர்கள் ஆனால் கவனமாக இருக்காங்க. படிப்பு வந்து இளைஞர்கள் எவ்வளோ கவனமாக இருக்காங்க. நேற்று நான் தொகுதியை சுற்றுப்பயணம் பண்ணும்போது பார்த்தேன். வாக்குச்சாவடிகளுக்கு நிறைய ரேண்டம் கான்வர்சேஷனில் படித்த இளைஞர்கள் சொல்கிறாங்க, வெப்சைட்டில் போய் எல்லா கட்சி வேட்பாளர் அஃபிடவிட்டையும் படிச்சுட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க சில பேர். இந்த அளவுக்கு சூஸியாக இருக்கிற இளைஞர்கள் இன்றைக்கும் இருக்காங்க. அப்போ அந்த நம்பரை நம்ம அதிகப்படுத்தணும். இந்த இளைஞர்கள் வந்து ஒரு மேஜிக் வேண்ட் யார் கையிலையாவது இருக்கும், அவங்க வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சிருவாங்க, அரசியல் தத்துவங்கள் சார்ந்து இல்லாமல், அரசியல் சார்பு இல்லாமல் அந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்கும் யாரோ ஒரு தேவதூதன் வந்து தீர்த்து வச்சிருவாருங்கிற மாதிரி நம்பிக்கையில் இருக்கிறதாக ஒரு உணர்வு வந்து அவர்களை பற்றி சித்தரிக்கும் போது வருது. அப்படி வந்து இருக்கிறதா நான் நினைக்கல. அவங்க வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் பார்க்குறாங்க, ஒவ்வொருத்தவங்களுடைய செயல் திட்டங்கள் என்னவா இருக்கும், குறிப்பாக வேட்பாளர்களை பற்றி இண்டிவிஜுவல்ஸை பார்க்குறாங்க. அப்படி இல்லாமல் தான் பார்க்குறாங்க. பெரும்பகுதி இந்த அரசியலற்ற தன்மைங்கிறது ஒரு பகுதியான ஒரு இளைஞர்கள் மத்தியில் போகுது. அதுதான் வந்து அடிப்படைவாதத்துக்கு ஒரு வழிவகுக்குது. அடிப்படைவாதத்து பின்னால் பலியாகிற இளைஞர்கள் வந்து இந்த அரசியல் உள்ளீடற்ற ஒரு தன்மையோடு ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர்களாக இருக்காங்க. அவங்க தான் வந்து அடிப்படைவாதிகள் பின்னால் போகிறாங்க. ஆனால் பெரும்பகுதியான இளைஞர்கள் அப்படியானவர்களாக இல்லை. அவங்க ஸ்பெசிஃபிக்கான மாற்றங்களை எதிர்பார்க்கிறார்கள். அந்த மாற்றங்களை நம்ம முன்வழிய வேண்டும், அதற்கான இனிஷியேட்டிவ்ஸை எடுக்கணும். அப்போ அதுதான் நான் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த யாரோ ஒரு தேவதூதர் இருப்பார், ஒரு மேஜிக் வேண்டு கீழே மந்திரக்கோளோட வருவார், அவர் பின்னால் நம்ம போயிட்டா எல்லாம் வந்துடும்னு இளைஞர்கள் நம்புகிறாங்கன்னு சொல்லப்படுறது இருக்குல்ல. இளைஞர்கள் அப்படி நம்பலை. அவங்களை அப்படி நம்ப வைக்கத்தான் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான பிரச்சார உத்திகளையும் பணத்தையும் மீடியாவையும் பயன்படுத்தினது நம்ம பார்த்தோம். மோடியை முன்னிறுத்தினது பூரா அந்த மாதிரியான ஒரு பிரச்சார உத்தியை அதுதான் நடக்குதே ஒழிய இளைஞர்களை நம்புறாங்கன்னு இதுக்கு அர்த்தம் இல்லை. இளைஞர்களை அப்படி நம்ப வைக்கிற முயற்சி நடக்குது. என்ன அதுதான் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.